இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அப்துல் கைஸ் குலத்தாரின் தூதுக்குழுவினர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ரபியா கோத்திரத்தின் இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர்களாவோம். உங்களை சந்திக்க விடாமல் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே முதற் குலத்து இறைமறுப்பாளர்கள் தடையாக உள்ளனர். அதனால் போர் புரியக்கூடாதென தடை விதிக்கப்பட்ட புனித மாதத்தில்தான் நாங்கள் உங்களிடம் வர முடியும். ஆகவே எங்களுக்கு சில கட்டளைகளை அளியுங்கள். அவற்றை நாங்களும் கடைபிடித்து எங்களுக்கு பின்னால் எங்கள் ஊரில் இருப்பவர்களையும் அவற்றை கடைபிடித்து நடக்கும்படி அழைப்போம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்களை செயல்படுத்தும்படி உங்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன். 4 பொருட்களை உங்களுக்கு நான் தடை செய்கின்றேன். கட்டளையிடும் 4 விஷயங்கள்: 1. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. பிறகு அதை மக்களுக்கு விவரித்து கூறும் முகமாக பின்வருமாறு கூறினார்கள்: அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் உறுதி கூறுவது. 2. தொழுகையை கடைபிடிப்பது. 3. ஜகாத் வழங்குவது. 4. நீங்கள் அடைந்த போர் செல்வங்களில் 1/5 பங்கை அரசு பொது நிதிக்கு செலுத்துவது ஆகியவைதாம் அவை. மது ஊற்றி வைக்க பயன்படுத்தப்படும் சுரை கொடுவை, மண் சாடி, பேரிச்ச மரத்தின் அடிப்பாகத்தை குடைந்து தயாரித்த மரப்பீப்பாய், தார் பூசப்பட்ட பாத்திரம் ஆகியவற்றை உபயோகிக்க வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதிக்கின்றேன். சஹீஹ் முஸ்லிம் 23.